என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய காகிதம் எழுப்பும் முதல் வணக்கம். அவையோருக்கும் அமர்ந்திருப்போருக்கும் என் அன்பு கணிந்த வணக்கங்களை, மதிய வணக்கங்களை கூறி, மருதநெல்லி கல்வி குழுமம் மற்றும் ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழ்துறை மற்றும் மருதநெல்லி தமிழ் இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறி சங்ககாலம் முதல் சமகாலம் வரை பன்னாட்டு கருத்தரங்கிற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களையும் இந்த மதிய நேர அரங்கிற்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது மருதநெல்லி கல்வி குழுமங்கள். அந்த வகையில் இந்த அமர்வில் தலைமையேற்று நடத்தி கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் முரளி ஐயா, தமிழ் பேராசிரியர், சாய்ராம் பொறியியல் கல்லூரி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். மேலும் இந்த அரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் செந்திலையா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, மேலும் இந்த அரங்க தலைமையிடம் ஒப்படைத்து ஐயா அரங்கை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அற்புதமான ஒரு தொடக்க உரை. முதல் விழா நாயகர்கள் பார்வையாளர்கள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி கிடையாது. இங்க கட்டுரையாளர்கள் கவனத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் துளி அளவு. ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க முயற்சி செய்ய வேண்டுகிறேன். மிக அற்புதமான வளாகம், வரலாற்று சிறப்புமிக்க வளாகம். இந்த களம் உங்கள் பார்வையில் எப்படி தெரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. தலைப்பு பக்தி இலக்கியம். உங்களுக்கு நீங்கள் எழுதிய இடத்தில் இருந்துதான் பேச போகிறீர்கள். புதுசா நாம ஏதோ சொல்லி அதை நீங்க பேச போறது கிடையாது. எந்த தயக்கமும் கட்டுரையாளர்களுக்கு வேண்டாம். இங்க ஆழங்கால் பட்டவர்கள் வந்திருப்பீர்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு தலைமை மேல் சந்தேகம் எழலாம். என் பேச்சாற்றலை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு இவருக்கு தரம் இருக்கிறதா என்ற ஐயம் எழலாம். அது ஐயமாகவே இருக்கட்டும். நான் எழுதிய புத்தகத்தை தமிழக அரசு வாங்கி இருக்கிறது. சங்க இலக்கியம் என் வாழ்க்கையாக நான் நினைக்கிறேன். இதுவே என்னுடைய அடிப்படை தகுதி. அதனை உங்கள் முன் வைத்து கட்டுரையாளர்களை மிக அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொருவராக வாருங்கள். மிக சரியாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்குள்ளார ஆழமா செய்தியை சொல்லலாம். வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி. அது உங்க கையில இருக்கு. வாங்க, கட்டுரையாளர் அகிலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோ அகிலா. சாரதா கல்லூரியில நான் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன். என்னுடைய தலைப்பு சங்க இலக்கியங்கள் சுட்டும் தாய் தெய்வ வழிபாடு. அதாவது அந்த காலத்துல பெண்ணை ஒரு தாயா மதிச்சு தாயா இருந்து அவங்க வழிபட்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெண் நிலத்தை போட, நிலம் எப்படி விதை போட்டா செடியா மரமா வளர்ந்து அந்த மரம் நம்மளுக்கு எப்பயுமே உதவும். கடைசி வரைக்குமே உதவும். நிழலா தரும், பழம் தரும், கனி தரும், இலை தரும். அந்த மாதிரி ஒரு பெண் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போய் அவங்களுக்கான குடும்பத்தையே அவங்க பெருக்கிறா. அந்த மாதிரி இருக்க ஒரு பெண்ணை தாயா மதிச்சு வழிபட்டு இருக்காங்க. அதை நம்ம இப்ப என்னோட இதுல பார்க்க போறோம். யார் யார் அப்படி தாயா வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொற்றவை, தவ்வை, கொல்லிப்பாவை, இயக்கி, இந்த மாதிரி 4 தெய்வங்களை வழிபட்டு இருக்காங்க. இதுல கொற்றவை அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். காளி தேவியை தான் கொற்றவைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு துர்க்கை அப்படின்னு ஒரு பேரு இருக்கு. இவங்களை பழையோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப தொன்மையான தெய்வம். பழங்காலத்துல இருந்தே இவங்களை வழிபட்டுட்டு வராங்க. போருக்கு போறவங்களும் ஃபர்ஸ்ட் கொற்றவையை வழிபட்டு இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போவாங்க. இது தொல்காப்பியத்திலையும் தொல்காப்பியரும் கொடுத்திருக்காரு. மரவர் நிலையம் கொற்றவை நிலை அப்படின்னு சொல்லியே ஒரு பாடல் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தவ்வை அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா
அதான் நம்ம 3 தேவியர்கள் சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரீதேவி பூதேவி. அதுல வந்து மூதேவின்னு சொல்றோம்ல, அவங்கதான் வந்து தவ்வை. தவ்வைய வந்து சங்க காலத்து இப்ப வந்து நம்ம யாருமே வழிபட மாட்டோம். மூதேவி அப்படின்னாவே நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு தரித்திரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி இருக்க மூதேவி அவங்களையும் வந்து வழிபட்டு இருக்காங்க. அவங்களதான் தவ்வை அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களை வந்து அந்த காலத்துல வந்து மன்னர்கள்லாம் வந்து குலதெய்வமாவும் வழிபட்டாங்க. யாரு அப்படின்னா நரேந்திரவர்ம பல்லவர் வந்து இவங்களை வந்து குலதெய்வமா வழிபட்டு இருக்காங்க. பல்லவர்களுக்கு அடுத்து சோழர்கள் தான். அவங்களோட சோழர்கள் காலத்துல வந்து தவ்வை வழிபாடு வந்து மிக சிறப்பா இருந்தது. நிறைய அவங்க எல்லாருமே சோழர்களுக்கு வந்து குலதெய்வமாவே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்காக பல்லவர்கள் கட்டின கோயில்கள்ல வந்து தவ்வைக்காக சிலையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடியுது. அது இல்லாம கொல்லிப்பாவை அப்படிங்கிறது கொல்லி மலையில இருக்கக்கூடிய ஒரு பொம்மை தான். அது வந்து தெய்வத்தால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை. அது வந்து கொல்லி மலையில இருக்கிறதுனால கொல்லிப்பாவைன்னு சொல்றாங்க. அந்த தெய்வம் என்ன அப்படின்னா அந்த சைடு காட்டு வழியாவோ மலை வழியாவோ போறவங்களுக்கு வந்து பயத்தை தரும், அச்சத்தை தரும். அப்பெல்லாம் சங்க மக்கள் வந்து ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒன்றை வந்து அதுல இருந்து விலகி வர்றதுக்காக தான் வழிபாடுங்கிற ஒன்றையே செஞ்சாங்க. அந்த மாதிரி வழிபாட்டு தொடங்குறதுதான் கொல்லிப்பாவை வழிபாடு. இவங்களையும் வந்து சங்ககால மக்கள் வந்து வழிபட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவுதான் என்னோட தலைப்பு. தாய் தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது குறைவா தான் இருக்காங்க. பெண் தெய்வம் வந்து ஒரு 4 பேரை தான் தாய் தெய்வமா எடுத்திருக்காங்க. தவ்வை அப்படிங்கிறவங்களோட சிலையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த பொண்ணோட வயிறு எப்படி பெருசா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம சிலையிலையும் அப்படிதான் இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நன்றி. அடுத்து சக்தி மேடம் வாங்க. வணக்கம். நான் முதல்ல இன்னைக்கு தான் ஸ்டேஜ்ல பேசுறேன். முதல்ல என்ன பேச கூப்பிட்டாங்க, ஆனா நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு தான் மைக்ல அது இத்தனை பேர் முன்னாடி நின்று பேசுறேன். நான் ஏதாவது தப்பா பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. என்னோட பேர் ஈரா சக்தி, ஸ்ரீ மூகாம்பிகை கலை அறிவியல் கல்லூரி மல்லப்பட்டி. நான் முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளரா அங்க இருக்கேன். என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடைப்புல் நாவலில் பக்தி நெறி. நாம எல்லாரும் பக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். நாம கடவுள் காலையில எழுந்து சாமி கும்பிடுறோம், இதுதான் பக்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பக்தி அப்படிங்கிறது நம்ம பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. பாத்தீங்கன்னா இறை பக்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இறை பக்தி, அதுக்கப்புறம் தொழில் பக்தி, இல்லறத்தில் பக்தி. தொழில் பக்தி, இல்லறத்தில் பக்தி. இறை பக்தி இந்த நாவல்ல C.R. ரவீந்திரன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஓடைப்புல் அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காரு. அந்த நாவல்ல இறை பக்தியை எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தனா, ஒரு ராக்கி அண்ணன் போன்ற ஒரு கதாபாத்திரம், மாதாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகள்ல அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குத்தகை நிலத்தை வந்து எடுத்து நிலம் இல்லாதவங்க நிலம் இருக்கிற பண்ணையார்களிடம் போயிட்டு குத்தகை இத்தனை வருடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி அடிமை கூலி தொழிலாளியா இருக்கிறவருடைய வாழ்க்கைய படம் பிடித்து காட்டவரா இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த C.R. ரவீந்திரன். இந்த இவருடைய இறை பக்தி எதை காட்டுது அப்படின்னா, அந்த ராக்கி என்ன ஒரு கதாபாத்திரம் அந்த மாதாரிகள் படும் கஷ்டத்தை வந்து வெளிக்கொண்டார். ஏன்னா அவங்களுக்கு ஆதரவா இருக்காரு அப்படிங்கறத இந்த நாவல் மூலியமா காட்டுறாரு. அடுத்தது தொழில் பக்தி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம எத்தனை பேர் நம்ம செய்யற தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் மீது நமக்கு கண்டிப்பா பக்தி அப்படிங்கிறது இருந்தா அந்த தொழில்ல வெற்றி அடைவோம் அப்படிங்கறத இவர் வந்து சொல்றாரு. ஒரு ரங்கசாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தின் மூலியமாக எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்பதை உரைத்து சொல்லுகிறார் இந்த நாவல் வழியாக. அடுத்தது இல்லறத்தில் பக்தி. அன்பே கடவுள், அன்பே கடவுள் அப்படின்னு தன்னுடைய கணவரிடம் எவ்வளவுதான் ஒரு பெண் தன் கணவர் மீது அன்பு வைத்திருந்தாலும், ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் வள்ளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவர் இல்லாத போதுதான் வீட்டை விட்டே வெளியே வருவாராம். அந்த வள்ளியம்மன்ங்கிற கதாபாத்திரம் அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே இருக்கிறார் என்றால் அவருடைய கணவர் வீட்டில் இல்லை என்றே அனைவரும் உணர்ந்து கொள்வார் அப்படிங்கிறத. அப்ப அந்த கணவர் மீது எந்த அளவுக்கு
பக்தி வைத்திருந்தா அந்த பெண் அந்த விஷயத்தை அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்றது, அவங்க தொடக்கமா சொன்னாங்க இதான் என்னுடைய முதல் அப்படின்னாங்க. இல்ல, இது முதல் மாதிரி இல்ல, நல்ல தொடக்கம். வாழ்க, பல மேடைகள் ஏறுக, வளர்க, வெற்றி பெறுக. அடுத்து பிரபாவதி மேடம் வரீங்களா? சபையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் வந்துட்டு பா பிரபாவதி, சாரதா கல்லூரியிலிருந்து வர முனைவர் பட்ட ஆய்வாளர். என்னுடைய தலைப்பெண்ணு பார்த்தோம்னா ஜெயமோகன் புதினங்களில் வழிபாடுன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ அவருடைய 5 நாவல்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். காடு, பின்தொடரும் நிலை குரல், 7ஆம் உலகம், கன்னியாகுமரி, உலகம், இந்த மொத்தம் 5 நாவல்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு எப்படின்னா அவர் வந்துட்டு அதாவது ஒரு கடவுளை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்துட்டு இவங்க எப்பவுமே முன் வச்சதில்லை. என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாவல்ல இருக்கக்கூடிய மலையில வாழக்கூடிய மக்களை வந்துட்டு தெய்வமா வழிபடுவாங்க, அந்த மலையும் வந்துட்டு தெய்வமா வழிபடுவாரு, அங்க இருக்கக்கூடிய நீர் நிலம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வித தெய்வமா தான் வந்துட்டு வழிபட்டு வருவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு ஜெயமோகன் வந்துட்டு முன்னிறுத்தி தன்னுடைய நாவல்ல வந்துட்டு வெளிக்காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுடைய வழிபாடு தான் இவருடைய நாவல்ல அதிகமா காணப்படும். அது எப்படின்னா இப்ப காக்கைக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கும் போது அதை எப்படி எடுத்து சாப்பிட்டா நம்ம தாத்தா பாட்டி யாரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம உணர்வோம். அதெல்லாம் வந்துட்டு அவரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு செயலாவே அந்த நாவல்ல வெளிக்காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களை வழிபடும் போது அவர்கள் வந்துட்டு கடவுள்கிட்ட மன்றாடுவார்களாம். என்னுடைய குடும்பம் என்னைதான் வழிபடணும், உன்னை எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு மன்றாடுவார்கள். ஸோ அந்த மாதிரியான உணர்ச்சிகரமான செயல்களையும் ஜெயமோகன் வந்து தன்னுடைய நாவல்ல வெளிப்படுத்தியுள்ளார். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ தெய்வம் அப்படின்றது நம்ம கடவுளை மட்டும் கொள்ளாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களையும் காடு, நிலம் போன்ற அனைத்தையும் வந்து வழிபடணும்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரத்தின சுருக்கமாக இது அதை விட சுருக்கமா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க அடுத்த கட்டுரையாளர் ஜெகதீஸ்வரி மேடம். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்தி கனியாய் விளங்குகின்ற என் முத்தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அடுத்து இவ்வகையில் கூடியுள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி இந்த அரிய வாய்ப்பை நல்கியதற்கு சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை பேசுவதற்கு அனுமதி அளித்த எம் சாரதா மகளிர் கல்லூரிக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். எள்ளில் இருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தில் இருந்து எடுப்பதுதான் இலக்கணம். அதனால்தான் எனது தலைப்பும் தொல்காப்பியர் காட்டும் இறைநெறி. தொல்காப்பியர் இறைவன் பற்றி குறிப்பிடுகையில் நானில தெய்வமாக நால்வரை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார். முதலில் அதாவது மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என நூற்பாவரியில் எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக 5வது நிலம் பாலை நிலம். பாலை நிலம் என்றொரு நிலம் தொல்காப்பியர் காலத்தில் இல்லை. அதனால்தான் அகத்திணை வாழ்க்கையில் குறிப்பிடும் போது மக்கள் வழிபடுகின்ற தெய்வமாக 4 தெய்வத்தையே குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என சிலப்பதிகாரம் காடுகான் வரி மொழிகிறது. அதற்கு ஏற்றவாறு மக்கள் போரில் அதிகம் ஈடுபட்டுள்ளனர். போரில் ஈடுபடுவதற்கு செல்வதற்கு முன்னும் வெற்றி பெற்ற பின்னும் அவர்கள் வழிபட்ட தெய்வமாக கொற்றவை விளங்கியுள்ளது. அந்த கொற்றவை தான் பாலை நில கடவுள். அப்போ 5 வகை நிலங்களையும் 5 வகை நிலத்திற்கான கடவுளையும் தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். அதுவும் தொல்காப்பியர் சுட்டிய இடம் கொற்றவை புறத்திணையல். போருக்கு செல்லக்கூடிய இடத்திலேயே கொற்றவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக நாம் முழுமுதற் கடவுள்களில் ஒன்றாக இருப்பவர் சிவன். அப்பொழுது தொல்காப்பிய காலத்தில் சிவன் இல்லையா என்ற அச்சம் நமக்குள் தோன்றும். ஆனால் அவர் நிலத்திற்குரியவராக சொல்லவில்லை. எனது ஆய்வின் முடிவாக சிவன் என்பவர் முழுமுதற் கடவுளாக அனைத்து மக்களையும் காப்பவராக இருக்கின்றார்.
அதனால் சிவன் எங்கும் நீங்கமர நிரம்பியிருப்பார் என்ற கருத்து நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். அடுத்த நிலையில் இறை என்பது நாம் இறைவனை மட்டும் குறிப்பதோ அல்ல, நமக்கு முன்பு அறிவிலும் பண்பிலும் உயர்ந்தோர்களாக இருக்கின்ற நம் முன்னோர்களையும் வழிபட்டு நமக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வழிபடுவதோடு நமக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்ற இயற்கையும் போற்றி வழிநடத்தி வாழ்வதே இறைநெறி என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஏன்னா எல்லாரும் நல்லா பேசுறாங்க, நடுவில் இவங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, இறுதியாக நம்ம சொல்லலாம். அடுத்த கட்டுரையாளர் வாங்க. யார்? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துடற்கு நான் தருவேன். போனச்சை துங்க கதிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என இந்த தொண்டை மண்டலத்திலே மிகச் சிறந்த கல்வி சான்றோராக திகழ்ந்த அவை பாட்டியின் பாடலை வணங்கி அவை அமர்வு தலைவர் உள்ளிட்ட அகர முதல நகர இருவாய் பெயரை தாங்கியுள்ள அனைவருக்கும் நான் இங்கு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்கு வந்துகிறேன். பிரபாகர் தமிழ் பல்கலைக்கழக பிரபாகர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒப்பிலக்கிய பள்ளி. என்னை இங்கு பன்னாட்டு கருத்தரங்கத்தில் ஆய்வறிக்கை அளிக்க என்னை அனுப்பி வைத்த நெறியாளருக்கு நன்றி. தலைப்பு நாட்டுப்புற தெய்வங்களின் வழிபாடும் பக்தி நெறியும். டைரக்டாக இது வந்துடுவோம். இப்போ சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் என்று கூறிக்கொண்டிருந்த நிலை தவிர்த்து இங்கு சிறு தெய்வங்களின் பக்தி நெறி பெருந்தெய்வங்கள் பக்தி நெறியை விட குறைந்தது என்ற கருத்து ஏற்பட்டு இருக்கிறது. அதை மையமாக இக்கட்டுரை அமைகிறது. நாட்டுப்புற சமய மரபு. நாட்டுப்புற தெய்வங்கள் ஒரு பொருள், ஆப்ஜெக்ட் கிடையாது. அது மனித இருத்தலின் ஒரு குறியீடு. மனிதன் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உணர்வு இங்க ஒற்றுமைப்படுத்துகிறது. அந்த ஒற்றுமை தான் பக்தி நெறியை காட்டுகிறது. கடவுளையே தண்டிச்சு கேட்கும் அளவிற்கு இந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒற்றுமை இருக்கிறது. எடுத்துக்காட்ட சாக்கியார் சொல்லலாம். அவர் கடவுளை கல்லால் எரிஞ்சு பேசுவார். அதுதான் பக்தி நெறி. கேட்கிற நமக்குள் இருவருக்கும் இருக்கின்ற உறவு நெறி தான் அந்த அன்பு. அந்த அன்பு ஒன்றுதான் பக்தின்னு காட்டுது. நெக்ஸ்ட் நாட்டுப்புற தெய்வங்களின் தன்மை. இது பெருந்தெய்வமா சிறு தெய்வமான்னு காலகட்டத்திலிருந்து அப்படியே வந்துட்டே இருக்குது. நிறைய தேவாரத்திலையும் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் வல்லோம் என்ற அந்த சங்க பாடல்கள் காணலாம். முருகன் மலைக்கிழவோனாக திகழ்ந்த முருகன் இப்போ பெருந்தெய்வமா பார்க்கப்படுது. அப்போ இந்த சொல்கள் ஆரியருடைய அந்த பெரும் கோயில்களுக்கு உள்ள அலோட் பண்ண முடியாது என்ற மாதிரி அந்த இது அவங்க அந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற ஏற்படுத்தியது. அது சொற்களுக்குள்ளதை மட்டும்தான் தவிர்த்து தெய்வங்கள் ஒன்று, எல்லாமே ஒன்றுதான் சொல்றாங்க லூர்த் அவர்கள். நெக்ஸ்ட் நாட்டுப்புற தெய்வங்களின் பக்தி நெறி. அவங்களோட வழிபாடு என்னன்னா, எல்லா பெருந்தெய்வங்களும் வழிபடுற மாதிரி நாள்தோறும் மாதந்தோறும் ஆண்டுதோறும் நடைபெறும். இது பொங்கல், கூழ் வைத்தல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதுகொடை அளித்தல் என்றது சம்பா நெல்லரிசியில பாலும் தேயிலும் கலந்து அந்த 4 நாட்களுக்கு முன்பு வைத்து அதை ஊறிய அந்த மதுவை படைக்கிறது தான் மதுக்கொடைன்னு சொல்லுவாங்க. இது திருநெல்வேலி சைடு நடக்கும். இந்த பலியிடுதல் வழக்கு தெரியும். காவு கொடுத்தல், படையல் வைத்தல், காசு முடிதல், இதெல்லாம் கூழ் காய்ச்சி விட்டுதல், விரதம் இருத்தல், குறி சொல்லல். இந்த குறி சொல்லல் பெருந்தெய்வங்களுக்கு கிடையாது. சிறு தெய்வங்களும் மட்டுமே ஒரு பக்தனுடைய இதில் அவர்கள் தோன்றி அவர்களுடைய நலனை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால் இந்த நாட்டுப்புற தெய்வங்களுடைய பக்தி நெறி பெருந்தெய்வங்களை விட சிறந்ததாக இருக்கிறது என்ற
நாம் கொண்டு வரல. இதில் மேலும் நாட்டு விழுச்சி எடுத்தக்கூடிய நேர்த்தி கடன்கள் வந்து நிறைய இருக்குது. முளைப்பாறை எடுத்தல், அக்னி சட்டி எடுத்தல், கிடா எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல், 1000 பானை எடுத்தல், அப்படியே நீண்டுட்டே போயிட்டு இருக்கும். முனிவரை வந்து நாம் சிறு தெய்வம் பெருந்தெய்வம் என பார்க்காது எல்லா தெய்வங்களுக்கும் உள்ள பக்தி நெறியும் போல் நம்முடைய மரபார்ந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கும் இருக்கிறது என்று ஆய்வின் மூலம் நிரூபணம் கொடுக்கும்படி சான்றுகளை வைத்து சமர்ப்பித்துள்ளேன். ஆய்வேடுகளை வாங்கி பயன்பெறுமாறு கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். வாங்க மேடம், வாங்க. உங்க பேர் உமா மகேஸ்வரன், வாங்க ப்ளீஸ். அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கட்டுரையாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் மூகாம்பிகை கல்லூரியில் ஆய்வாளராக இருக்கிறேன். என் தலைப்பு நெல் வேளாண்மை விலங்கு பொருட்களின் பக்தி நெறி. நம்ம பக்தியை எதுலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா கிட்ட, அக்கா தங்கச்சி, நம்ம உற்றார் உறவினர் எல்லாத்துக்கும் பக்தியை காண்றோம். ஆனா நெல் வேளாண்மை தொழிலில் பக்தி நெறி எப்படி எல்லாம் இருக்கு? நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பக்தி நெறி எப்படி இருக்கு? நெல் வேளாண்மையில் ஒரு நெல்லை அறுவடை செய்யறதுக்கு நெல்லை விதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி எல்லாம் அதை செய்யறாங்க. நீங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம முதல்ல இறைவனை வழிபடுவோம். கடவுளே, நான் வந்து முதல் நெல் உனக்கு தான் தர போறேன், அதை வந்து நல்லபடியா நீ எனக்கு விளைவிச்சு கொடுக்கணும். நான் இதை வச்சு எனக்கு என் தேவையை மட்டும் நான் தீர்க்க போறதில்ல, இன்னும் இருக்கிற எத்தனை ஏழை எளிய மக்கள் எல்லாருடைய தேவையும் நான் தீர்க்க போறேன். அதுக்காக இறைவா, கண்ணுக்கு தெரிந்த சூரிய பகவானே, உன்னை வேண்டினா இந்த நெல்லை விதைக்கிறேன், நீ தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையையும் சூரியனையும் வேண்டி விதைப்பாங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கிட்ட நெல் விதைய விதைச்சு போட்டேன். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்ட நெல் விதைய விதைச்சு போட்டேன். நெல்மணியே வந்து மணிமணியா கதிர தரணும் அம்மா அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த நெல்லை நாத்து விடுவாங்க. இப்ப இதுல புழக்க பொருட்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. முரம், அதுக்கப்புறம் வந்து அரிவாள், அதுக்கப்புறம் கூடை, மண்வெட்டி, இதெல்லாம் வந்து இந்த புழங்கு பொருட்களை அவங்க வந்து உபயோகப்படுத்துறாங்க. புழங்குதல் அப்படின்னா என்ன? மனிதர்கள் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த அந்த காலத்துல தம்முடைய அன்றாட தேவைகளுக்காக அவங்க பயன்படுத்திய பொருட்கள் தான் புழங்கு பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா புழங்கு பொருட்கள் வந்து அவங்களுடைய தேவைக்காக அவங்க பயன்படுத்தினாங்க. புழங்குதல் அப்படின்னா கையாளுதல், உபயோகித்தல், அதுக்கப்புறம் உபயோகித்தல் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் கண்டிப்பா இதுதான் நான் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கும்போது கூட மேடையில பேச மாட்டேன், ரொம்ப பயமா இருக்கும். இதுதான் முதல் தடவை பேசுறேன், அதனால ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எல்லாரும் தவறா பேசிருந்தா மன்னிக்கவும். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு பயம், எப்படி யார் எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு பயம். அந்த பயத்தை என்னுடைய முகத்தில் வெளிப்படுத்தினேன். அதில் நான் ஜெயிச்சேன். வேலை முடிஞ்சுதா? இப்போ உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கணுன்னு சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். அந்த காலேஜ் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ சொன்னால் புரியும் பாருங்க. இந்த ராயன் திரைப்படம் இசை வெளியீட்டு விழா வச்சாங்களோ ஒரு காலேஜ் பெருசு, அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். சார் அங்கே தான் நான் அங்கே தான் சார் வேலை செய்கிறேன். ரைட். இன்றைய தலைப்பு பக்தி தொடர்பாக சங்ககாலம் தொட்டு சமகாலம் வரை. இந்த தலைப்புல கட்டுரையாளர்கள் அகிலா அம்மையார் அவர்கள் வந்து கொல்லிப்பாவை, தாய் தெய்வ வழிபாடு இதை பத்தி பேசினாங்க. சக்தி மேடம் அந்த நாவல்ல இருந்து முற்போக்கு சிந்தனைகள், தொழில்தான் தெய்வம், அதெல்லாம் மேற்கோள் காட்டினாங்க. பிரபாவதி மேடம் ஜெயமோகன் நாவல் இருக்கக்கூடிய முன்னோர் வழிபாடு பத்திலாம் பேசினாங்க.
உமா மகேஸ்வரி மேடம் வந்து நெல் வேளாண்மை தொழில் தான் தெய்வம். கரெக்டுங்களா மேடம்? இருக்கீங்களா? தொழில் தான் தெய்வம் அப்படின்னு சாப்பாடு தான் சாமி அந்த தலைப்பில் அவங்க சொல்ல வந்தாங்க. பிரபாகர் அவர்கள் வந்து அவர் நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்காரா? பிரபாகர் இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் பத்தி அவர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இதுல யாருன்னா விடுபட்டு இருக்கா? ஜெகதீஸ்வரி மேடம் வந்து தொல்காப்பியர்ல இருக்கக்கூடிய அந்த திணை தெய்வ வழிபாடு. சோ இப்போ இதுல சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப அண்மையில ஒரு பேச்சாளர், பேர் சொல்ல வேணாம், என்ன நடந்துச்சு, அதாவது கொஞ்சம் ஆன்மீக ரேஞ்சில் போனா அது எங்க போய் முடியும், என்னை கைது செஞ்சிடும். ரொம்ப கவனமா, மேடை ரொம்ப கவனமானது, அதை நம்ம சும்மா போற போக்குல, அதுவும் பக்தி தெய்வத்தை பத்தி பேசணும். ஒரு 2 பேர் கோவப்பட்டுட்டு நீ தெய்வத்தை பார்த்துக்கிறான்னா என்கிட்ட பதில் இல்லை, பார்த்துக்கிறேன்னு சொன்னா என்ன ஜெயில போடுறாங்க. ஆனா அதை பத்தி நம்ம பேசணும். முன்னோர் வழிபாடுன்னு சொன்ன, அதாவது உன் தாத்தா உனக்கு சாமி, எனக்கு பேய். நேத்து தாத்தா வந்தாருமா, பாத்தியா? டேய், அந்த தாத்தா அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறான், ஐயோ பாத்தியா? அதாவது உனக்கு பிடிச்ச தெய்வம் எனக்கு பேயா. குழந்தைங்க சாக்லேட் அடிச்சுக்குது, பெரியவங்க சைவம் வாங்கணும்னு அடிச்சுக்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, சண்டை. அவனுக்கு எதனா ஒரு காரணம் வேணும். அப்புறம் இந்த கொற்றவை பெரும்பான்மை தாய் தெய்வ வழிபாடு பத்தி தான் எல்லாரும் பேச வருவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா கொற்றவை கிட்ட போய் நிற்கும். அதுல இன்னும் மகிழ்ச்சி என்னன்னா, பாலை அப்படின்னு ஒரு நிலம் இல்லை, ஆனா பாலை நில தெய்வம் தான் தாய் தெய்வம். கோபிநாத் நீயா நானா நிகழ்ச்சியில இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. உகாண்டால இருந்து வரான், பிஜி ஐலாண்ட்ல இருந்து வரான், நீக்ரோ வடிவத்தில் இருக்கக்கூடிய தமிழன் 10 தலைமுறைக்கு முன்னாடி போயிட்டான், செம்ம ஸ்டைலா இருக்கிறான். அவன் சொல்றான், அவன் தமிழே வரல, நாங்க மாரியம்மன் வழிபாடு வச்சிருக்கோன்றான். யோசிச்சு பாருங்க, அவனா காசு கொடுத்தா கொண்டு வந்தாங்க. ஏய், என் தெய்வத்தை பத்தி பேசுறாங்க, மாரியம்மன் தெய்வம் அதை பத்தி பேசுறான், தாய் தெய்வ வழிபாடு. அப்புறம் நம்ம கடவுளுக்கு ரெஃபரன்ஸ் தேடிட்டு இருக்கோம். உச்சகட்ட முடியல, கடவுளுக்கு தொல்காப்பியத்தில் இருந்தாரு, இப்ப சமகாலத்துல இருக்காரு, அவங்க ரெஃபரன்ஸ் தேடிட்டே இருக்கும். அது ஒரு நிலை. கொள்ளை இந்த வெள்ளையங்கிரி மலை எத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியல, நான் 2 முறை போயிருக்கேன். வெள்ளையங்கிரி மலை கோயம்புத்தூர்ல இருக்கு. சிவன் நம்பிக்கை எனக்கு கிடையாது. நான் வேப்ப மரம் பத்தி ஆய்வு செஞ்சவன், அம்மன் பத்தி ஆய்வு செஞ்சவன். எனக்கு ஒரு திமிரு, அம்மன் தான் தெய்வம், சிவன்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா வெள்ளையங்கிரிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக நிலை பார்த்து சிவனை வனங்கள்லாம் நம்ம தண்டிச்சிட்டு வரணும் பயம் வருது. சோ ஆன்மீகம் அவரவர் மனதிற்கு உட்பட்டது. உனக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி வருதா, சாப்பிடு. கூழ் பிடிக்குமா, குடி. கிறிஸ்துமஸ் பிரியாணி வருதா, சாப்பிடு. எல்லாம் நம்ம சாமி தான். இலக்கியங்கள்லாம் அங்கங்க இருக்கு, அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. சித்தர்கள் வேற மாதிரி பார்ப்பாங்க தெய்வங்களை. பறைச்சியாவது தடா, பணத்தியாவது தடா, இறைச்சி தோளிலும் இல்லை இலக்கமிட்டு இருக்குதோ, பறைச்சி போகும் வேறதோ, பணத்தி போகும் வேறதோ, பறைச்சி பணத்தி இருவரும் பகுந்து பார்க்கும் இல்லைன்னு சித்தர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கோயிலாவது தடா, குலங்களாவது தடா, கோயிலும் குலங்களும் கும்பிடும் குலாமரை, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 குற்றம் சாத்தியே சுத்தி சுத்தி முணுமுணும் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லு பேசுமோ நாதன் இருக்கையிலே, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறிவோம், சாத்திரத்தை ஓதுகின்ற சட்டநாத பற்றே வேத்திரைத்து வந்த போது வேதம் வந்து உதவுமோ. அவங்க பார்வையில கடவுள் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 என் இறந்த மாதிரிகள் கோடி 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 என் இறந்த கோடி. சித்தர்கள் பார்வையில் தெய்வங்களை வந்து கல்லை வச்சுட்டு சுத்தி சுத்தி சாமினா நான் நம்பிடுவேனா, குழம்பு அதுக்குள்ள கரண்டி, அந்த கரண்டி டேஸ்ட் தெரியுமா அவங்க கேட்பாங்க. பட் அவங்களுடைய தொடக்க நிலையில உன் கண்ணத்துல ஒரு சிலை வச்சுட்டு சாமி கும்பிடுன்றாங்க. இறுதியில நீ தான் கடவுள் இருப்பாங்க. அது சித்தர்கள் பார்வை. சைவத்துக்கு ஒரு பார்வை, வைணவத்துக்கு ஒரு பார்வை, கிறிஸ்தவத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு எல்லா சமயமும் ஒரு பார்வை வச்சிருக்கு. இப்ப நமக்கு வேண்டிய ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு கண்ணாடி வச்சுங்க, அந்த கண்ணாடி கண்ணில் போடுங்க, எல்லாமே ஒரு கடவுள்ன்ற கான்செப்ட்ல இருங்க. ஆள் மனசுல உங்க தாத்தா உங்க சாமினா நீ வச்சுக்க, யார் வேணாம். ட்ரைப்ஸ் பழங்குடியினர் வழிபாடு, அவனுக்கு மரம் தான் தெய்வம்.
காப்பா அரவாணன் மர வழிபாடுன்னு ஒரு புக் எழுதிருக்காரு, போய் படிங்க. ஆப்பிரிக்கால இருக்கிறவனையும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனையும் இணைச்சு பார்ப்பாரு அந்த புக்ல. கும்கி திரைப்படத்துல ஒரு மரத்தை தெய்வமா வணங்குவாங்க. சோ நீங்க எதை நினைச்சு உங்க வழி வழியா வணங்குறீங்களோ அது உங்களுடைய தெய்வம். இங்க அனைத்து கட்டுரையாளர்களும் மிக சிறப்பாக பேசினீர்கள். பிரித்து அறியவில்லை, உங்களுடைய தனித்திறனை ஊக்குவிக்க என்னால் முடியவில்லை. அனைவரும் மிக சிறப்பாக பேசினீர்கள், மிக அற்புதமாக கவனித்தீர்கள். உங்கள் கல்லூரிக்கு வந்ததற்கு அவர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அற்புதமான இந்த ஆய்வரங்கத்திற்கு தலைமையேற்று இந்த ஆய்வரங்கத்தை அழகுற நிறைவு செய்து கொடுத்த ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். இந்த ஆய்வரங்கத்தில் தங்களுடைய ஆய்வரங்க கட்டுரைகளை அழகான முறையில் எங்களுக்கு ஏற்றவாறு நேர மேலாண்மையை கடைபிடித்து விரைவாக முடித்து கொடுத்த அனைத்து கட்டுரையாளர்களுக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைத்து மாணவர்களுடைய பார்வையாளர்கள் அல்லாத ஒரு நிகழ்வு நடைபெறுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த வகையில் இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆங்காங்கே கைத்தட்டல்களும் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்திய அத்துணை பார்வையாளர்களாகிய எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கலையரங்கத்தில் தாமதமாகிக் கொண்டிருக்கிறதால் அனைத்து மாணவர்களுக்கும் சரியாக கலையரங்கத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இடையில் எங்கும் நிற்காமல் மிக விரைவாக கலையரங்கத்திற்கு செல்லவும். நன்றி. என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறி என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை இங்கே பன்னாட்டு கருத்தரங்கமாக முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறோம். அந்த வகையில் தர்மபுரியில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது பெருமலை விடரக கருமிசை கொண்ட சிறு இலை நெல்லி தீங்கனி புரியா ஆதமின் நகத்தடக்கி சாதல் நீங்க எமக்கின்றனையே என்று அவ்வை பெருமாட்டி அதியமான் வெட்டிக்கனி தந்தவுடன் அவன் சிவபெருமானை போல நீடூழி வாழ வேண்டும், நீல மணிமிடற்று ஒருவன் போல என்று சிவபெருமானை வணங்கிய காலம் இது. அப்போ பக்தி நெறிக்கும் ஔவையாருக்கும் அதியமானுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. இதே மாதிரி கரைவிடற்றார்கள், காரிகுண்டி கடவுள், சலதாரி என்று முக்கண்ணன் என்று ஏராளமான பெயர்களில் சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். அந்த வகையில் முருக வழிபாடு, கொற்றவை வழிபாடு, சிறுதினை மலரோடு விரைமதி அடுத்து மாரண கொடியோடு வயிற்படவில்லைய ஊரூர் கொண்ட சீர்கேடு விடவிடும் என்று முருகனை வழிபடக்கூடிய முறையை பற்றி திருமுருகாற்றுப்படை அருமையாக எடுத்துரைக்கிறது. முருக கடவுள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் ஆட்டு கிடாயை வெட்டி பலியிட்டு வழிபட்டார்கள் என்று சங்க மரபை பற்றி முருகனை பற்றிய குறிப்புகளை தருகிறது. ஆக ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. பக்தி நெறியை வளர்க்கக்கூடிய இந்த கல்லூரியில் பக்தி நெறி பன்னாட்டு கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருப்பதில் நானும் வாழ்த்துறை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும், இங்க பாருங்க, சதாசிவம் தான் நடத்தி இருக்கிறார். சிவபெருமானுடைய பெயரே அவருக்கு உரியதாக இருக்கிறது. இந்த செமினாருடைய ஒரு அற்புதமான படைப்பாக சதாசிவம் ஐயா அவர்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னிடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நினைவு கேடயம் வழங்கும் நிகழ்வு வினோத் நரசிம்மன் இந்தியன் பிளஸ் ஐயா அவர்களுக்கு கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களும் சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் கோவிந்தன் ஐயா அவர்களுக்கு இணைந்து கேடயம் வழங்குவார்கள். அதற்கு அடுத்தபடியாக மோகன் காந்தி ஐயா அவர்களுக்கு சான்றிதழ்களுக்கு அடுத்த முனைவர் பூபதி ஐயா அவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முனைவர் வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் நினைவு கேடயம் வழங்கப்படுகின்றது.
அடுத்தபடியாக சிறப்பு அமர்வு தலைவராக இருந்த முரளி ஐயா சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக கட்டுரையாளர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். அடுத்த முறை விட சிறப்பாக நாம் நிகழ்வு நடத்துவோம். என்னுடைய ஆதரவுடன் கட்டுரையாளர்களுக்கான சிறப்பு பரிசு புத்தகம் வழங்கப்படும் நிகழ்வு. கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் கட்டுரை வாசித்தார். ஆழ்வார்களும் பக்தி நெறியும் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக பி சாலினி இறை வழிபாட்டின் அறிவியல் அதற்கு அடுத்தபடியாக சோ தமிழ் செல்வி இறைநெறி காட்டும் கூறான் கவிதைகள். அதற்கு அடுத்தபடியாக தமிழ் அழகி 8 தொகை சுற்றும் ஒற்றை வழிபாடு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மலைசாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். திருச்செல்வம் குருப்பர்களின் மூதாதையர் வழிபாடு ஆய்வாளரை அன்போடு அழைக்கின்றோம். சு வளர்விழி மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வெய்யோர் புரியத்தின் கொற்றவை வழிபாடு சிறப்பான கட்டுரை வாசித்து அமையாத நன்றி. அடுத்த வழியாக தமிழ் அரசி நாவல் வழித்திறனாகும் திருதெய்வ வழிபாடு அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தமிழ் இலக்கியங்களின் பக்தி நெறி குருசங்கர் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தொல்காப்பிய காட்டும் இறைநெறி ஜெகதீஸ்வரி அம்மையார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். பிரபாகரர் நாட்டுப்புற தெய்வங்களின் வழிபாடு பக்தி நெறியும் அம்மையார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். பிரபாகரர் நாட்டுப்புற தெய்வங்களின் கட்டுரை வாசித்துள்ளார். ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பிரபாவதி ஜெயமோகன் குதிரைகளின் வழிபாடு. அதற்கு அடுத்தபடியாக ராம் சக்தி வாழைக்குள் நாவலின் பக்தி நெறி. அடுத்தபடியாக பிரேமா முனிவர் வேணுகோபால் ஈரோடு தலைமையேடு ஸ்ரீ தம்பிக்கரை ஐயர் ஐயா அவர்களுக்கு புத்தகமும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்தது மோ அகிலா இலக்கியங்கள் சுற்றும் தாய் தெய்வ வழிபாடு அம்மையார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். பிருத்திவிராஜ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மாணவனை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கோதையின் தமிழின் பக்தி நெறி பி நந்தினி செல்லிமலையின் திருத்தல வரலாறு. அடுத்தபடியாக மா உமா மகேஸ்வரி எல் வேளாண்மை பொருட்களின் பக்தி நெறி. மா கல்பனா கோ தர்மநாமியின் குலதெய்வ வழிபாடுகள். ஜெகத்
மலைச்சாமி வாங்கிட்டீங்களா? அடுத்தபடியாக முதலாவதாக டான்போக் கல்லூரி மாணவர்கள் குழுவாக வந்து சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களின் ஆசிரியருடன் ஒருங்கிணைப்பு குழு ஆசிரியருடன் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காரியமங்கலம் மாணவிகள் தயாராக குழுவாக வந்து சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு.
முதல்வர் நான் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூலினை ஆய்வு நூலை வெளியிட்டு மிக சிறப்பான முறையில் சிறப்பொழிவை வழங்கிய முனிவர் சதாசிவம் ஐயா அவர்கள், உதவி பேராசிரியர் தமிழ்துறை, சென்னை கிறித்துவ கல்லூரி தன்னாட்சி தாம்பரம் சென்னை ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சாய்ராம் முரளி ஐயா அவர்கள் இரவு 12:26 அவருடைய மகிழ்ந்திலிருந்து புத்தகத்தை எடுத்து வந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்தாருங்க. ஏனென்றால் நாங்கள் இளையோர்கள் நடத்த நிகழ்ச்சி, சான்றோர்கள் ஏதோ ஒரு குறைபாடுகள் ஏதோ ஒரு பிழைகள் இருந்தால் அனைவரும் பொறுத்து எங்களை வழிநடத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அத்தனை பேராசிரியர்களுக்கும், அத்தனை சான்றோர்களுக்கும், அத்தனை மாணவ மாணவிகளுக்கும், குறிப்பாக தமிழ்துறை மாணவர்கள் எங்களுக்காக தோழனாக நண்பர்களாக இருந்தார்கள். அத்தனை மாணவர்களுக்கும், அத்தனை செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆய்வாளர்களுக்கு நன்றி, அத்தனை சான்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நாட்டுப்பண்